அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் எத்தகைய செயல்பாடுகளை வைத்திருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட செயல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை தொடராக நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரயங்களை கொடுத்து, அதாவது பணத்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்களை வாங்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்குன்னு சொன்னால், பொருட்களை வாங்கக்கூடியதை அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு வைத்திருந்திருக்கிறாங்க. அதாவது விற்பதை காட்டிலும் அவர்கள் பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் வாடகைக்கு பொருட்களை எடுக்கக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களிலே தான் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சில விஷயங்களை சஹாபாக்களிடத்திலும் பொறுப்பேற்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் உடனடியாக காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. சில வேளைகளில் ஒரு பொருளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, விலை நிர்ணயம் செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் கழித்து என்ன செய்வார்கள், அந்த பணத்தை உரியவருக்கு கொடுக்கக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிபாரிசு செய்திருக்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிபாரிசு செய்திருக்கிறார்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடகு வைத்து என்ன செய்வார்கள், கடன் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொருளை ரசூலுல்லாஹ் அடகு வைத்து என்ன செய்வாங்க, கடன் வாங்கி பிறகு என்ன செய்வார்கள், அந்த பொருளுக்குண்டான கடன் வாங்கிய தொகையை திருப்பி கொடுத்து விட்டு அதை என்ன செய்வார்கள், மீட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொருளையும் அடகு வைக்காமலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சஹாபாக்களிடத்திலே இருந்து இரவலாக என்ன செய்வார்கள், ஏதேனும் ஒன்றை வாங்கி பயன்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அதனை திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு தேவைக்காகவோ அல்லது தஅவாவிற்காகவோ அல்லது பிற உதவிகளுக்காகவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய நன்கொடைகளை தாங்கள் ஏற்றும் இருக்கிறார்கள். சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட நன்கொடைகளை என்ன செய்வார்கள், திருப்பி அனுப்பி விடுவார்கள். அப்படி திருப்பி அனுப்பக்கூடிய நேரத்தில் யார் நன்கொடை கொடுத்தார்களோ அவர்கள் வாங்க மறுக்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு என்ன செய்வார்கள், திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னர்களிடத்தில் இருந்து நன்கொடைகள் வரும் பட்சத்தில் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு அதை சஹாபாக்களுக்கு என்ன செய்வார்கள், பிரித்து வழங்கி விடுவார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மற்ற மனிதர்களை விட
சிறந்த ஒரு நபராக மனிதராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய செயல்பாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை கடனாக வாங்கி அதை திருப்பி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதைவிட வாங்கியதை விட சிறந்த பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருக்காக துஆ செய்வார்கள், அவருடைய குடும்பத்திற்காக துஆ செய்வார்கள். அதே போன்று அவருடைய செல்வத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் ரசூலுல்லாஹ்வினுடைய வாசலில் வந்து நின்று அந்த கடனை திருப்பி கேட்டு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசிவிடுகிறார். அப்போது அங்கே இருந்த சஹாபாக்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்து அவர்கள் தாங்க முடியாமல் என்ன செய்கிறார்கள்? அந்த நபரை தாக்குவதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். தடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அவருக்குரிய பொருளாக இருக்கிறது, அவர் திருப்பி கேட்கிறார் என்று சொல்லி ஒருவர் கடன் கொடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அதை மன்னிக்கக்கூடிய, அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து வந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையின் காரணமாக யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்பட மாட்டார்கள். அதே போன்று அவர்களை பழிதீர்க்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே பொறுமையோடு இருப்பதற்கு தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள், பொறுமையை அதிகரித்துக் கொள்வார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடாக இருந்து வந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அதிகமாக கோபம் ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க நின்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் உடனடியாக அமர்ந்து விடுங்கள். உங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருகிறதா, நீங்கள் படுத்து விடுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நடைமுறையையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திற்கு எதிராக ஒருவர் அதிகமாக ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறாரு, கடுமையாக சாடுகிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபம் கொண்டவர்களாக நடந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு மத்தியிலே கர்வம் காட்டாதவர்களாக இருந்தார்கள். எல்லோரையும் அரவணைத்து அன்பு பாராட்டக்கூடிய தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அதே போன்று தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிவாகவும் பணிவாகவும் நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித பேதமும் இன்றி சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ஜாடை செய்து பேசக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் உண்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைப்பார்கள். யாருடைய மனதும் புண்படாத வகையிலே என்ன செய்வார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காரியங்களை தானே செய்வதற்கு முன்வரக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹுடைய செருப்பு இருந்து விட்டால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தைத்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய ஆடை கிழிந்து விட்டால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாளி உடைந்து விட்டால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே ஆட்டிலிருந்து பால் கறந்து கொள்ளக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இப்படி தம்முடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு இருந்திருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மனைவிமார்களுக்கு என்ன செய்வார்கள்? உதவியாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே மனம் திறந்த ஒரு மனிதராக இருந்தார்கள். மனதிலே எந்தவித குரோதமும் இன்றி மக்களிடத்திலே அன்பாக பழகக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 காரியங்களை கொடுத்து அவர்களை ஒரு காரியத்தை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னால் இலகுவான காரியம் எது இருக்கிறதோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு கஷ்டமான காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இலகுவை விரும்பக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மோடு இருக்கக்கூடிய தோழர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று தம்முடைய சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்படும் என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று நோயாளிகளை நலம் விசாரிக்க ரசூலுல்லாஹ் சென்றிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று யாரேனும் விருந்திற்கு அழைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். விதவைகள், ஏழைகள், பலகீனர்களுடைய விஷயத்திலே அவர்களுடைய தேவைகளை அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் விருப்பமான ஒன்றை, அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றை ஒரு நபர் கொண்டு வருவாரேயானால் அவருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது உதவி செய்வார்களேயானால் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று சொல்லக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உதவி செய்தவரை பாராட்டக்கூடிய பண்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தன்னுடைய செயல்பாடை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து நாமும் அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள், அதிலே எத்தகைய செயல்பாடுகள் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மச்சாரியத்தை என்ன செய்திருக்கிறார்கள், முற்றிலுமாக வெறுத்திருக்கிறார்கள். அதாவது திருமணம் செய்யாமல் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. குடும்ப வாழ்க்கையையும் திருமணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே, உங்களுக்கு உலக வாழ்வில் எனக்கு மிகவும் விருப்பமானது, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த உலக வாழ்க்கையில அவர்களுக்கு விருப்பமானது என்னவென்று சொன்னால் பெண்ணும் வாசனையும் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல கண் குளிர்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையில் வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு திருமணம் செய்ய இயலுமானால் நீங்கள் என்ன செய்யுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்மணி உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நீங்க என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுங்கள்.
அதிகமாக குழந்தைகளை பெற ஆசைப்படக்கூடிய பெண்மணிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையையும் நமக்கு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக, இனிமையான வாழ்க்கையாக, நற்பண்புகளை கொண்ட வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய செயல்பாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் எவர் தன் மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்களே ஆண் மக்களில் சிறந்தவர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் மக்களில் சிறந்தவர் யார் என்பதை நமக்கு தெளிவாக இந்த வார்த்தையின் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, உணர்த்துகிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்கள் ஏதேனும் ஒரு செயலை மார்க்கத்திற்கு முரணாக அல்லாமல் மார்க்கத்திற்கு உட்பட்டு செய்வார்களேயானால் அந்த செயல்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தடையையும் விதித்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு இருக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களோடு விளையாடுவதற்காக சிறுமிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. சிறுவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்து அன்னை ஆயிஷாவோடு விளையாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாய் வைத்து குடித்த பாத்திரத்திலே அதே இடத்தில் வாய் வைத்து நெசிவார்கள் நீர் அருந்தக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே சாய்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கீழ் ஆடையை மாற்றி வரும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, அவர்களுடைய மடியிலே சாய்ந்து கொள்ளக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அசர் தொழுகைக்கு பிறகு தங்களுடைய மனைவிமார்களை சந்திக்க செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்களிடத்திலே நலம் விசாரிக்கக்கூடிய தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே எந்த மனைவிமார்களோடு தங்க வேண்டும் என்ற ஒரு தவணை முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சரியாக அந்தந்த நாட்களில் அந்தந்த மனைவிமார்களோடு இரவை கழிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இந்த இரவு கழித்தலை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் இரவிலே அவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். பின் இரவிலே அவர்களோடு உறவாடக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் இரவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவார்களேயானால் அவர்கள் அதற்கு பிறகு குளித்துவிட்டு உறங்கச் செல்லக்கூடியவர்களாகவோ அல்லது வுது செய்துவிட்டு உறங்கச் செல்லக்கூடியவர்களாகவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியோடு கூடக்கூடிய நேரத்திலே அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா என்று சொல்லக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தங்களுடைய வாரிசுகளை காக்கக்கூடிய அந்த துஆவையும் அல்லாஹ்விடத்திலே இருந்து அருளை தேடக்கூடியதாகவும் இந்த துஆ உள்ளர்த்தத்தை புரிந்திருக்கக்கூடிய இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க மனைவியோடு கூடக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு சேவகனையோ அல்லது ஒரு கால்நடையையோ புதிதாக பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அபிவிருத்திக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்களால் ஏற்படக்கூடிய
தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக திருமணமான புது மாப்பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று சொல்லக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது அருள் புரிவானாக, நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று சொல்லக்கூடிய ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுமண தம்பதிகளுக்காக சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்களோடு மனைவிமார்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களினுடைய பெயர்களை சீட்டுக்குலுக்கி போட்டு அதில் யாருடைய பெயர்கள் வருகிறதோ அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பயணத்திலே அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை ஒருபோதும் என்ன செய்ததில்லை, ஒதுக்கி வைத்ததும் இல்லை, அவர்கள் மீது வெறுப்பு காட்டியதில்லை, அவர்கள் மீது எந்த சுமையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை, அவர்களை வஞ்சிக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிலே சிலரை என்ன செய்திருக்கிறார்கள், சில நேரங்களிலே விவாகரத்து செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை என்ன செய்திருக்கிறார்கள், மீண்டும் திருமணம் செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவிமார்களுக்கு மத்தியிலே இலாஉ என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிதல், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்தில் செய்திருக்கிறார்கள். ஆனால் லிஹார் என்று சொல்லக்கூடிய அந்த செயலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த இலாவு என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னிடத்தில் என்ன செய்ய மாட்டேன், ஒன்று சேர மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வது. இது ஆரம்ப காலகட்டத்திலே, அதாவது பெண்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இது இருந்தது. ஏனென்று சொன்னால் குஃபார்கள் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் என்ன செய்து விடுவார்கள், ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிலரை பொறுத்த வரைக்கும் ஆயுள் முழுவதற்கும் என்ன செய்தார்கள், அந்த பெண்களை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த நிலையில் பெண்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து வாழவும் முடியாது, வேறு ஒரு மனிதரை என்ன செய்ய முடியாது, திருமணமும் முடிக்க முடியாது. இந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தளர்த்தினான். இப்படி ஒருவர் இலாவு சொல்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்தான். இந்த 4 மாதத்தில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களை என்ன செய்து விட வேண்டும், விவாகரத்து செய்து விட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக ஆக்கப்பட்டது. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு மத்தியிலே ஒரு நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். அதே போன்று லிஹார் என்று சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், இந்த செயலை ஒருவர், அதாவது தன்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய தாயை போன்றிருக்கிறாய், என்னுடைய தங்கையை போன்றிருக்கிறாய், என்னுடைய உடன்பிறப்புகளை போன்றிருக்கிறாய், அல்லது என்னுடைய தாய் வழியில் இருக்கக்கூடியவர்களை போன்றிருக்கிறாய், உன்னுடைய அமைப்பு என்னுடைய தங்கையை போன்றிருக்கிறது அல்லது தாயை போன்றிருக்கிறது என்று சொல்லி அவர்களோடு கூடாமல் அவர்களை என்ன செய்து விடுவார்கள், ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இவ்வாறு செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடை செய்கிறார்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. ஒருவர் இவ்வாறு செய்வாரையானால் அவர் அந்த மனைவியோடு திரும்ப சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒன்று, ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் 2 மாதங்கள் தொடராக நோன்பு வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றை செய்து அவர் அதிலிருந்து மீள வேண்டும். அதற்கு பிறகே அந்த மனைவிகளோடு கூட முடியும், அவர்களோடு இணைந்து வாழ முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையாக ஆக்கி இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் ஒரு திருமண உறவிலே
குடும்ப வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையிலே திருமண வாழ்விலே ஈடுபடக்கூடியவர்கள், குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலை தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்தி அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.